Good morning, children. Today we are entering into our civics lesson 2, and this session heading is Vice President. Vice President பார்த்தீங்கன்னாக்க நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் த கண்ட்ரி. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸு எஸ் இட் இஸ் அவர் பிரசிடெண்ட். அண்ட் பிரசிடெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் ரேங்க்கில் இருக்கிறது நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட். இவரோட ஆஃபீஸோட மாடல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அமெரிக்கன் வைஸ் பிரசிடெண்ட்டோட மாடலில் நம்ம இந்தியன் வைஸ் பிரசிடெண்ட் மாடல் ஆஃபீஸ் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ண பீப்புள்ஸ் ஆர்டிகல் 63, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 63ல we can see the information about the vice president of India. அண்ட் இவரோட ஆஃபீஸ் எதுக்காக மெயின்டைன் பண்ணுற டு மெயின்டைன் த பொலிட்டிக்கல் கண்டினியூட்டி ஆஃப் த ஸ்டேட், அதாவது அரசியல் அமைப்போட தொடர்ச்சி வந்து இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா, அதுக்காகவே இவரோட இது வந்து பிளான் பண்ணப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் ஹெட்டிங் குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் ஆஸ் வைஸ் பிரசிடெண்ட். ஸோ ஹீ ஷுட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அதாவது இந்திய குடிமகனாக இருக்கணும். செகண்டு, அவருக்கு 35 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். தேர்டு, அவர் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் யூனியனாக இருந்தாலும் ஸ்டேட் இல்லை லோக்கல் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக ஆஃபீஸராக ஒர்க் பண்ணக்கூடாது. அண்டு ஒரு ராஜ்யசபா எம்பிக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அதோட எல்லா தகுதியும் நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் இருக்கணும். The next heading is election and term of the vice president. Article 66 of 1, the vice president is elected by electoral college through indirect election, அதாவது electoral college members, ராஜ்யசபா லோக்சபா மெம்பர்ஸ் எலக்டோரல் காலேஜ் மெம்பர்ஸ் மூலிமா வைஸ் பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணுறோம் இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலிமா. இவரோட டேர்ம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 5 இயர்ஸ். அண்ட் அவரோட ஆஃபீஸ் வந்து சப்போஸ் அவர் ரிசைன் பண்ணாலோ அவரோட டெத்லேயோ இல்லை ஏதோ ஒரு இதில் அவரை வந்து ரிமூவ் பண்ணும்போதோ அவரோட டேர்ம் ஆஃப் பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். அண்டு ஒரு தடவை எலெக்ட் பண்ண பர்சன் திருப்பியும் என்ன பண்ணலாம், ரீஎலெக்ஷனில் நிற்கலாம். அண்ட் தென் அவர் வந்து கான்ஸ்டியூஷன், நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பீரியட் ரொம்ப நாள் எலாங்கேட் பண்ண முடியாது. அதனால் சீக்கிரமாக வைஸ் பிரசிடெண்ட்டோட எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து டைம்க்கு வந்து ரன் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அந்த வைஸ் பிரசிடெண்ட் டைம் முடிஞ்சது அப்படின்னா அவர் வர வரைக்கும் ராஜ்யசபாவோட டெப்யூட்டி சேர்மேன் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க till the vice president arrives. நெக்ஸ்ட், ரிமூவல் ஆஃப் த வைஸ் பிரசிடெண்ட். வைஸ் பிரசிடெண்ட் எப்போ ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அது மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர்ஸ் வந்து அக்ரி பண்ணாங்கனாக்கா 2 ஹவுஸ்லேயும் அக்ரி பண்ணும்போது ரெசல்யூஷன் பாஸ் ஆகிடும். அப்போ தான் வைஸ் பிரசிடெண்ட் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 14 days, மினிமம் ஆஃப் 14 days நோட்டீஸ் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. த நெக்ஸ்ட் அஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த வைஸ் பிரசிடெண்ட். வைஸ் பிரசிடெண்ட் இஸ் அன் எக்ஸ் அஃபிஷியோ, அதாவது முன்னாள் சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா, எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அண்ட் ஆஸ் த சேர்மன். அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஃபங்க்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹி ரெகுலேட்ஸ் த ப்ரொசீடிங் ஆஃப் த ஹவுஸ், அதாவது போத் த ஹவுஸோட ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு ரெகுலாரிட்டி கொண்டு வரது நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட் ஒர்க். செகண்ட், ஹி டிசைட்ஸ் ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். தேர்ட், he decides the admissibility of a resolution or questions, அதாவது ரெசல்யூஷனோ கொஸ்டினோ பாஸ் பண்ணுறதுக்கு he only gives the permission. ஃபோர்த் பார்த்தீங்கன்னா he suspends or adjourns the house in case of grave disorder, அதாவது ஏதாவது இப்போது ஃபங்க்ஷன்ஸ் கேரி ஆன் பண்ணும்போது மிஸ்பிஹேவியர் இருந்தது இல்லை டிஸார்டர் இருந்தது, ஒரு ப்ராப்பர் இல்லாமல் இருந்தது அப்படின்னா he has the power to adjourn, கலைக்கிறது ஹவுஸோ இல்லை அந்த மீட்டிங்கே வந்து என்ன பண்ணுறது, கலைக்கிறது. அது எல்லாமே வைஸ் பிரசிடெண்ட்டோட ஒர்க். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா he issues direction to various committees on matters relating to their functions, அதாவது கவர்மெண்ட் ஃப்ரேம் பண்ணுற நிறைய கமிட்டிஸ்க்கு அதோட ஃபங்க்ஷன்ஸுக்கு கைட் பண்ணுறது நம்மளோட வைஸ் பிரசிடெண்ட்டோட ஒர்க்கு. கைட் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணுறது அவரோட இம்பார்ட்டண்ட் பார்ட். The vice president has the power to casting vote in parliament houses. எப்போ அப்படின்னாக்கா ஆன் பில், எப்போ அப்படின்னாக்கா ஒரு பில் பாஸ் பண்ணும்போது அந்த பில்லில் வந்து டைப் ஆகிடுச்சு, அதாவது ப்ளஸ்ஸும் இல்லாமல் மைனஸும் இல்லாமல் if there is one vote need us, ஒரு ஓட் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணவோ இல்லை கேன்சல் பண்ணவோ ஒரு ஓட் தேவை அப்படிங்கிற பட்சத்தில் he has the discrete power to cast his vote, அதாவது அவருக்கு வந்து அந்த சுச்சுவேஷனில் ஓட் பண்ணுறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. மேபி அவர் பாசிட்டிவாகவும் ஓட் பண்ணலாம், நெகட்டிவாகவும் ஓட் பண்ணலாம்.
ஸோ எந்த மெம்பருக்குமே எந்த ஹவுஸோட மெம்பருக்குமே ரைட்ஸ் கிடையாது அவரோட டெசிஷனை அப்போஸ் பண்ணுறதுக்கு. வைஸ் பிரசிடெண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா, நம்மளோட பிரசிடெண்ட் வந்து இல்லை அவரால் டியூட்டிஸை வந்து செய்ய முடியல அப்படின்ற பட்சத்தில், அதாவது எப்போ அப்படின்னாக்கா அவரோட இல்னஸ் இல்லை அவர் எங்கேயாவது வெளிநாடு போயிருந்தார் அப்படின்ற சுச்சுவேஷனில் அவரோட ஒர்க்கை யார் பண்ணலாம் அப்படின்னாக்கா வைஸ் பிரசிடெண்ட் வந்து பிரசிடெண்ட்டோட ஒர்க்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே கண்டினியூ பண்ணுவார். சப்போஸ் பிரசிடெண்ட் ரிசைன் பண்ணாலும் இல்லை டெத் ஆர் ரிமூவல் ஆஃப் பிரசிடெண்ட் பை இம்பீச்மெண்ட் அந்த ஆக்டிவிட்டீஸ்லையும் பிரசிடெண்ட் போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்கும். அப்பயும் வைஸ் பிரசிடெண்ட் கேன் ஆக்ட்ஸ் அஸ் அ பிரசிடெண்ட் ஃபார் மேக்ஸிமம் ஆஃப் 6 மந்த்துக்கு மேலே அவர் பிரசிடெண்ட்டோட ஒர்க்கை கண்டினியூ பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம நியூ பிரசிடெண்ட்டை அப்பாயிண்ட் பண்ணிடணும். சம்டைம்ஸ் இன் அண்ட் பேண்டமிக் சுச்சுவேஷன் பிரசிடெண்ட்டோட போஸ்ட்டும் சரி வைஸ் பிரசிடெண்ட்டோட போஸ்ட்டும் சரி வேக்கண்ட்டாக இருந்தது அப்படின்னாக்கா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் கேன் ஒர்க் அஸ் அ பிரசிடெண்ட். ஸோ இந்த சுச்சுவேஷன் நம்ம இந்தியாவில் 1969 நடந்தது. அப்போ வந்து ஹிதயத்துல்லா வாஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா, who is Chief Justice of Supreme Court. Thank you.